இனி வாக்கு சீட்டுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்றாரு. ஏன் இவிஎம் பயன்படுத்தப்படல? ஒரு வாக்குச்சாவடியில ஒரு கேமரா வச்சு போக்கஸ் பண்றது. அமித்ஷாவே சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அதற்கான பணத்தை ஒதுக்கீடு செய்வதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. சுதந்திரமான தேர்தலை நடத்த முடியாது. நம்ம மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைங்க. எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் 18வது பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 7 கட்டங்களாக நடைபெறப் போகிறது. தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி 40 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு முதல் கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை அறிவிப்பதற்கு பல்வேறு குளறுபடிகள் நடந்தன. அதை பற்றி மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதனிடம் கேட்போம், வாருங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்த சம்பவத்தின் குளறுபடிக்கு யார் சார் காரணம்? சதவீதத்தை அறிவிக்கிறதுல முழுக்க தேர்தல் ஆணையம் தான். இப்ப இதுல யாருடைய தலையீடே கிடையாது. தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம், அதன் சார்பாக தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி, அவர் தான் எல்லாமே பண்றாங்க. இப்போ எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ற இடம் என்னன்னா, இந்த ஓட்டு பர்சன்டேஜ் எப்படி மாறிச்சு தானே? ஆமாங்க சார், அதான மெயினானது. மெயின். இப்போ ஏன்னா தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறையை நான் சொல்லிடுறேன். நீங்க ஓட்டு போட்டீங்களா? உங்களை கேட்கிறேன். போட்டேன் சார். காலை வரல கேட்டுங்க. இந்த பாருங்க சார். வெரி குட். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த சீட்டை வாங்கிட்டு கொடுத்துட்டு ஓட்டு போடக்கூடிய அந்த கண்ட்ரோல் யூனிட் வச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட அந்த சீட்டை கொடுத்தீங்க. ஆமா சார். அப்போ நீங்க போங்கன்னு சொல்லும் போது அவங்க ஒரு இதுல ரவுண்டு போடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. அது என்ன அப்படின்னா, நீங்க எத்தனாவதோ வாக்காளர் அப்படின்ற ஷீட்டு அதுல ரவுண்டு பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னு. ஸோ எந்த நேரத்துல நீங்க எந்த பூத்துக்கு நீங்க போனீங்கனாலும் அந்த நேரத்துல எவ்வளவு பேர் வாக்களித்தாங்க அப்படின்ற ஒரு விவரம் ரெடியா இருக்கும். அது ரெடி ரெக்கார்டர் மாதிரி இது. அது காத்தால இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஷீட்டை ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த வாக்குப்பதிவு அதிகாரி தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்ல ஓபன் பண்ணி 11 மணி வரைக்கும் இந்த பூத்துல இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்றத என்டர் பண்ணி அவரு தட்டி விட்டார்னா தேர்தல் ஆணையத்துக்கு போயிடும். தேர்தல் ஆணையம்னா மாவட்ட தேர்தல் ஆணையத்துக்கு போயிடும். தேர்தல் அதிகாரி டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸருக்கு போயிடும். இதுல கொடப்படி வரதுக்கு என்ன இருக்குது சார்? அதுலதான் குளறுபடி நடந்திருக்குன்ட்டு இல்ல சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு சார். இல்ல, அதான் சொல்ல வரேன். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி கலெக்டர், இவர் கார்பரேஷன் கமிஷனர். ஆமா, ஆனா தேர்தல் அதிகாரி அவர் தானே சார்? இருக்கட்டும், 2 பேரும் தான். அவரும் சொன்னாரு, இவரும் சொன்னாரு. நீங்க சொன்ன கண்டென்ஷனை சொன்னது சென்னை மாவட்ட கலெக்டர் தான். நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு 1600 1700 பூத் இருக்குது. 1700 பூத்துக்கும் நீங்க என்ன சொல்றீங்க? இது எதுக்கு அப்படின்னா, அந்த பர்சன்டேஜ் ஏன் கேட்கறாங்கன்னா, ஒரு பூத்துலயும் ஸ்மூத்தா தேர்தல் நடக்குதான்றதுக்கு இண்டிகேஷன். இல்ல ஏன் நடக்கல, ஏன் அந்த இடத்துல வாக்குப்பதிவு கம்மியா இருக்குன்ற கேள்வியை கேட்கறதுக்கும், ஃபர்தரா நடவடிக்கை எடுக்கிறதுக்கும், ட்ரபிள் ஏதாவது இருக்கான்னு கேட்கறதுக்கும் தான். அப்போ அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அந்த வாக்குப்பதிவு அதிகாரிக்கு, அந்த பூத்துல இருக்கிறவருக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்கிறாங்கன்றது போடுறது கம்பல்சரி. இட் கேன் நாட் பி ஆப்ஷனல். ஆனா தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாட்டுக்கு சத்யபிரதா சாகு என்ன சொல்றாருன்னா, அது ஆப்ஷன் தான், நாங்க கட்டாயப்படுத்துறோம். நீங்க உங்களுக்குன்ற ஆப்பை நீங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. நம்பரை போட்டு தட்டி விட போறீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்துல ஏறிடும். அது பர்சன்டேஜ் காட்டிடும். அப்போ அதையே தொகுத்தும் சொல்லிடும். சம் ஆஃப் த டோட்டல் ஆஃப் எம் தட்டி விட்டீங்கன்னா அதுவே காட்டிடும். ஒரு உதாரணத்துக்கு தென்சென்னையில 1600 பூத்துங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாடாளுமன்ற தொகுதி முழுவதும். ஆமா, 3 தொகுதிக்கு 1600 பூத்துல இருந்தும் உங்களுக்கு முடிவு வந்திருக்க வேண்டியதில்லை. வர வைக்கணும்னா வர வைக்கலாம். அதுல ஒண்ணு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவன் செஞ்சாகணும். 1000 பூத்துல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 பூத்துல வர்றதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பர்சன்டேஜ் சொல்லலாம். அப்பனா அதுவும் ரேண்டம் தான். ரேண்டம் தாங்க. பட் தட் ரெப்ரசன்ட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் அக்யூரசி. இல்ல,
அக்யூரசி ஆனா ரேண்டமா இருக்கிறப்ப அக்யூரசி மாறும் இல்ல சார்? ரைட் உண்மை ரேண்டமுக்கும் அக்யூரசிக்கும் தேர் இஸ் a difference. ஐ அக்ரி. நான் என்ன கேட்கறேன்னா ரெண்டு விதம். ஒண்ணு, எல்லா வாக்குச்சாவடி வாக்குப்பதிவு அதிகாரிக்கும் இதை ஏன் கம்பல்சரியா ஆக்கல? ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆப் கம்பல்சரி இட் மஸ்ட் ஹேவ் டு பி ஃபில்ட் அப் அப்படின்னு சொல்லுது. 17C எண்ட் ஆஃப் த டே, அது வேற விஷயம். அது கடைசியா சரி பார்க்கக்கூடிய இடம். நீங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய சரிபார்ப்பு ஆகிய 2 காரணங்களுக்காக இதை ஃபில்அப் பண்ணணும்னு சொல்றோம். இப்போ ஒரு இடத்துல போலிங்க ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நடக்கல. எடுத்த உதாரணத்துக்கு செர்மியா நகருக்கு அந்தாண்ட 2 மணி நேரத்துக்கு 8:45 வரைக்கும் நடக்கல. 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8:45. அப்போ 9 மணிக்கு அவர் என்ன போட்டிருப்பாரு? 15 வாக்குன்னு போட்டிருப்பாரு. இது பத்திரிகைகள் வழியா செய்தி போலன்னாலும் கூட என்ன ஆகணும்னா அவருக்கு தெரியும் என்ன அந்த இடத்துல ப்ராப்ளம். கேட்பாரா இல்லையா? இப்ப இதை வந்துட்டு நீங்க கணக்குல இருந்து நீங்க தூரம் வச்சிடலாம். மொத்தமா அந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் தூரம் வைக்கலாமா வைக்க கூடாதா? வைக்கலாம் சார். அப்போ இந்த மாதிரியான ஒரு விடயத்தை வந்துட்டு நான் இவர் தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாருன்னா, நாங்க கம்பல்சரின்னு சொல்லல அப்படின்னு சொல்றாரு. அப்போனா நீங்க சொல்ல வருது ரேண்டம் அதுல மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போன்னா அவர் 6 மணிக்கு 71% சொல்றாரு. ஆனா நைட்டு பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் 69% தான். ஆமா, மறுநாள் நைட். ஆனா எப்பயுமே நீங்க ரேண்டம் சொல்றப்ப அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் ஆகணும். எப்படி சார் டிக்ரீஸ் ஆச்சு? அதுதான் தட் இஸ் தி ப்ராப்ளம். நான் என்ன கேக்குறேன்னா, இது வரைக்கும் நீங்களும் வந்துட்டு தேர்தலில் ஒரு 10 தேர்தலை பார்த்துட்டீங்க, நானும் 10 தேர்தலை பார்த்துட்டேன். பார்லிமெண்ட் அசம்பிளின்னு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 70 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 6 மணி இல்லை 7 மணி, ஏன்னா 6 மணி வரைக்கும் நடக்குது. 5 வரைக்கும் தான் அந்த 2 மணி நேரம் இது வரும். 6 மணிக்கு அப்புறம் வந்துட்டு ஃபினிஷிங். அப்போ பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு உண்மையான ஒரு வாக்குப்பதிவு நிலவரத்தை ஒட்டின மாதிரி வந்துடும். ஸோ 7 மணிக்கு கொடுக்கக்கூடிய செய்தி நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 70% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மறுநாள் காத்தால ஒரு 11 மணிக்கு எல்லாத்தையும் ஒப்பிட்டு சரி பார்த்து சரியான கடை கொடுக்கும் போது 1% 2% கூடுதலாக தான் இருக்குமே ஒழிய குறையறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்பன்னா இதுல மனித தவறா இல்ல அப்பன்னா இவிஎம் தவறா? இதுல எது இருக்கு சார்? இதுல இவிஎம் அந்த இடத்துல வரலன்னு நினைக்கிறேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பிசிக்கல் தானே. நீங்க போறீங்க, உங்களுடைய பேரை சொல்றீங்க, கையெழுத்து போடுறீங்க, மையிடுறாங்க, அந்த சீட்டை கொடுக்குறீங்க, போகும்போது அவங்க கையால குறிக்கிறாங்க. ஸோ இந்த எண்ணிக்கை மேனுவல் தானே. இதுல பிசிக்கல் இது வர இவிஎம் வரலையா? இந்த பிசிக்கல் இதை வந்துட்டு இவிஎம்லையும் டோட்டல் பட்டன் இருக்குது. டோட்டல் இது போடலாம். அதையும் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த நேரத்தில் டோட்டலாக காட்டும், அதுவும் காட்டும். இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் இவங்க மேனுவலாகவே சொல்லிடலான்றேன். சரி சார், நீங்க சொல்றீங்க இவிஎம்ல 1 அமுக்குனா அது 2வது எரர் காட்டுறதுக்கான வழி இருக்குன்ட்டு நீ எப்போ இருந்து இவிஎம் மேல குற்றம் சாட்டுறீங்க. இப்போ அது கரெக்டா தானே இருக்கு? இல்லைங்க, நீங்க நான் அந்த இடத்துக்கே நான் வரலையா, இவிஎம் வரலையா? நீங்க எப்படி நீங்க உங்களுடைய இல்ல உங்களுடைய கருத்து பிரகாரம் இவிஎம் தவறானதுன்றீங்க. நான் இவிஎம் தவறான்றதுக்கான காரணங்கள் நான் சொல்லியிருக்கிறதுலாம் வேற. நீங்க வந்திருக்கிற விஷயம், நீங்க கேட்கக்கூடிய விஷயம் போலிங் தொடர்பான டேட்டா. ஆமா, இந்த டேட்டாக்கு இவிஎம் சம்பந்தப்படுத்தாதே சொல்லலான்றது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்பனா அதுல எரர் வர்றதுக்கான வாய்ப்பும் இல்ல தானே? அது எப்படிங்க இதை வச்சு சொல்லுவீங்க நீங்க? இதுல எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கேட்கறது என்னன்னா, நீங்க போயிட்டு ஒரு பொத்தானை பிரஸ் பண்றீங்களே, அந்த பொத்தான்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண ஓட்டு அந்த வேட்பாளருக்கு போச்சுன்றதுக்கான அத்தாட்சி உங்ககிட்ட என்ன இருக்கு? அது விவி பேட்ல காட்டுது இல்ல சார்? அந்த விவி பேட என்னதானே தெரியும்? விவி பேட என்னதானே தெரியும்? அது சரியா இருக்கா தப்பா இருக்கான்றது ஏன் எண்ணல இது வரைக்கும் தேர்தல் ஆணையம்? சார் அவங்க ரேண்டமா ஒரு 5 தொகுதியில என்ன போதும்னு சொல்றாங்களே சார். எப்படி அது போதும்? அதே மாதிரி இவ்வளவு போலாவது ஒரு 5 இவிஎம் மட்டும் எழுதிட்டு ஒட்டுமொத்த தேர்தலை அறிவிக்கலாமா? அது என்ன ரேண்டம்? ஒருத்தருடைய ஒரு நாட்டினுடைய ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலில் ரேண்டம் எங்க கணக்கு வந்துச்சு? எதுக்கு வரணும்? இல்ல தவறு நடக்காதுன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு?
நீங்க ரேண்டமா கணக்கு போட்டா போதும்னா தேர்தல் ஆணையம் அது தேர்தல் ஆணையம் சொன்னது உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கிச்சு இல்ல சார். ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு 5 எடுத்துக்கிட்டா ரேண்டமா போதும்னாங்க. இவங்க சொல்றாங்க அது ஏத்துக்கிச்சு. ஆமா சார், முடிஞ்சு போச்சு. அது உடனே வேத வாக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பேசாத இருந்தாங்களா? இல்ல விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் அது அப்பவே சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு யார் வழக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க? இல்ல அதாவது பொது அதுக்கான ஒரு அறக்கட்டளை தான் போயிருக்கு. அறக்கட்டளை இல்லைங்க, அது ஒரு இது யாரு வேணாலும் போட்டுங்க, மக்களுக்காக போறாங்க. ஆமா சார், பப்ளிக் லிட்டிகேஷன் எல்லாமே போயிருக்காங்க. மறுபடியும் அட்ரஸ் பண்றாங்க அந்த விஷயத்தை. மறுபடியும் கோர்ட் வந்துட்டு அந்த வழக்கு விசாரிக்குது. ஏன் விசாரிக்குது? என்ன சார்? ஏன் விசாரிக்குது சார்? போட்டு இருக்குதானே விசாரிக்குது சார். ஏங்க நீங்க தான் தீர்ப்பை ஏற்கனவே சொல்லிட்டீங்களேங்க, சொல்லி முடிச்சிட்டாச்சுங்க 2019லயே. மறுபடியும் அதை விசாரிக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து ஏற்பட்டது சொல்லுங்க சார். அதே நீதிமன்றம் தான் நீதிபதி சொல்லி இருக்காரு, இனி வாக்கு சீட்டுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்றாரு சார். வாக்கு சீட்டுக்கு போனோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த வழக்கினுடைய இல்ல அங்க வாக்கு அது நீங்களும் அந்த அதுக்கு பேஸ் பண்ணி தானே போறீங்க. இல்லைங்க, நாங்க பேஸ் பண்ணி போறது, நாங்க பரப்புரை பண்றது, நாங்க ஏன் காகித வாக்கு சீட்டுக்கே போகணும்னு சொல்றதுக்கான காரணங்கள் அப்படியே இருக்கு. இப்போ தேர்தல் நெருக்கத்துல அந்த இதை கொண்டு வர முடியாது. அதனால நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னோம்னா, கட்டாயி விடக்கூடிய அந்த ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட்டட் ட்ரையல் அப்படின்ற அந்த ஒப்புகை சீட்டை எண்ணி ஒப்பிட்டு முடிவை அறிவிக்கணும்னு நாங்க கேட்டிருக்கோம். அதுக்கு தான் வழக்கு நடக்குது. அவரு நீதிபதி எதை வேணாலும் சொல்லலாம், ஆனா வழக்கு இதுதான். ஆனா நீங்க வாக்கு சீட்டு முறை போனாவே திருப்பியும் கள்ள ஓட்டு அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நான் என் கண்ணெதாரெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால இவிஎம் தான் பெஸ்ட் இந்தியாவுக்கு. இவ்வளவு பாப்புலேஷன் ஓட்டர் இருக்காங்க, 100 கோடி கிட்ட இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களே சார். அப்ப இதுல ஒரு சாதாரண மேனுவலா கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னோம்னா, இதுல நாட்டையே கள்ள ஓட்டு போட்டு திருடிட்டு போயிட்டு ஆட்சி அமைக்க முடியும்ன்றதுதான் எங்களுடைய கன்டென்ஷனே. அது எப்படி சார் முடியும்? எப்படி அப்படின்றது அது சொல்லுங்க சார். சொல்றேன், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற அந்த டெக்னாலஜி ஒரு எக்யூப்மெண்ட் இல்ல துல்லியம் அது எல்லாமே அது. ஆனா அதுலயும் கொஞ்சம் எரர் வரலாம், அது எதுனா ஒரு மிஸ்டேக். எவ்வளவு ஓட்டு போலாச்சுன்னு இவங்க சொல்றாங்களோ தேர்தல் ஆணையம், அதுக்கும் அதே தொகுதி வாக்குகளை எண்ணப்பட்டவுடன் சொல்லக்கூடிய எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் ஓரிரு தொகுதிகள்ல 373 தொகுதிகள் இருக்குது. அதுக்கான ஆதாரம் உங்களால சொல்ல முடியுமா சார்? இருக்காரு, கேஸே போட்டிருக்கிறோமே. இல்ல சார், இப்ப உங்களால சொல்ல முடியுமா? எங்க தேர்தல் ஆணையம் இல்ல சார், சொல்லிட்டு போலாம் சார், ஓரலா சொல்லிட்டு போலாம் சார். ஆதாரம் என்ன எப்படி சொல்றீங்க? ஆதாரம் ஆமா, இந்த தொகுதிகளை இவ்வளவு பர்சன்டேஜ் இதாச்சு, இதுல இவ்வளவு இது வாக்குப்பதிவு இவ்வளவு ஆச்சு, ஆனா வாக்கு எண்ணிக்கை இவ்வளவு அதிகமா இருக்கு. ஓகே, ஆரம்பிக்கலாமா? இந்த பாருங்க, காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி பதிவான வாக்குகள் 12,14,086, எண்ணப்பட்ட வாக்குகள் 12,32,417, கூடுதல் வாக்குகள் 18,331. அடுத்தபடியா தருமபுரி மக்களவை தொகுதி பதிவான வாக்குகள் 11,94,440, எண்ணப்பட்ட வாக்குகள் 12,12,311, கூடுதல் வாக்குகள் 17,871. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பதிவான வாக்குகள் 13,88,666, எண்ணப்பட்ட வாக்குகள் 14,03,178, கூடுதல் வாக்குகள் 14,512. தென்சென்னை தொகுதி பதிவான வாக்குகள் 11,11,681, எண்ணப்பட்டது 11,23,410, கூடுதல் வாக்குகள் 11,729. திருவள்ளூர் தொகுதி 13,95,121, எண்ணப்பட்டது 14,03,349, கூடுதல் வாக்குகள் 8,028. உத்தரப்பிரதேச மாநிலம் பாஜக சார்பாக நடிகை ஹேமமாலினி போட்டியிட்டு வென்ற மதுரா தொகுதியில் பதிவான வாக்குகள் 10,88,206, எண்ணப்பட்ட வாக்குகள் 10,98,112, கூடுதல் வாக்குகள் 9,906. பீகார் மாநிலம் அவுரங்காபாத் பதிவான வாக்குகள் 9,30,758, எண்ணப்பட்ட வாக்குகள் 9,36,526. சரி சார், இவ்வளவு டேட்டா எடுத்துருக்கீங்க. இந்த டேட்டா உண்மையான டேட்டாவா? தேர்தல் ஆணையத்திலிருந்து எடுத்தது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்கல்ல, அதுல இருந்து எடுத்தது. நீங்க ஒரு 5 வருஷம் தாமதமா இருக்கிறீங்க உங்களுடைய சிந்தனையிலேயே, உங்களுடைய ஆய்வுலையும். 5 வருஷம். இதெல்லாம் 99 செஞ்ச விடயம், இதெல்லாம் 99 வெளிப்பட்ட விடயம். இவ்வளவும் இதை வச்சுட்டு இதை உடனே எடுத்து சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் என்ன படிச்சு அப்படின்னா, அது போட்டிருந்த டேட்டாவெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடுச்சு. ஆனா அதுக்குள்ள எல்லாரும் எடுத்துட்டோம்.
எடுத்து எடுத்து போட்ட கேஸ் தான் 2019லயே இந்த மாதிரி 373 தொகுதிகள்ல பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இவ்வளவு வேறுபாடு இருக்கு, இதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லி வழக்கு போட்டது. சார் இதே மாதிரி நீங்க இதே மாதிரி சந்திச்சு இருக்கீங்களா சார்? எத்தனையோ தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கை போது இதே மாதிரி நடந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? வாக்கு எண்ணிக்கைக்கும் வரவே வராது, வாக்குப்பதிவுக்கும் இதுக்கும் வரவே வராது. அப்போனா இவிஎம் மிஷின்ல ஏதோ ஒரு கோல்மால் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எதனாலன்ற இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க அதனுடைய சார்பா நின்று பேசுறீங்க, இவிஎம் சார்பா நின்று ஆதரவா பேசுறீங்க, நீங்க சொல்லுங்க எதனால ஆச்சு சார்? இவிஎம் அது எவ்வளவு பதிவாயிருக்கு அதுதான் சார் காட்டும். அப்ப காட்டலையே, எப்படி மாத்தி காட்டுது? இப்போ வேற எங்கேயாவது இது பண்ணாங்களா? அதே மிஷின் தானே, அந்த வாக்குப்பதிவு அதிகாரி சொன்னது தானே வந்துட்டு தேர்தல் ஆணையம் போடுது அவருடைய வெப்சைட்ல. அதே தேர்தல் ஆணையம் தானே தேர்தல் முடிவுகளை போடுது இல்லையா? அப்ப யார் இதுல வந்துட்டு நடுவில்? அப்பன்னா இதுல மனுஷன் யாரோ மாத்திருக்கா, இந்த சாஃப்ட்வேர் மாத்திருக்குன்னு சொல்றீங்களா? அது தேர்தல் ஆணையம் சொல்லட்டும், நான் என்ன கேட்கறேன். இல்ல அதே தேர்தல் ஆணையம் தான் நீங்க வந்து இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, நாங்க மிஷின் வச்சிருக்கோம், உங்களால இதுல எரர் காட்ட முடியுமா காட்டுங்கன்ட்டு இதே தேர்தல் ஆணையம் கோபால்சாமி இருக்கிறப்ப 3 நாள் டெல்லியில வச்சிருந்த யாரும் போலீங்களே சார். அதெல்லாம் இல்ல. உண்மை என்ன அப்படின்னா, சுப்பிரமணியம் சாமியோட ஹரிகே பிரசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜினியரும் இன்னொரு என்ஜினியரும் போய் மெஷினை ஓபன் பண்ண சொல்லி இதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டி நிரூபிச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அதை வெளியில சொல்லல. நீங்க ஒரு தகவலை மட்டும் வச்சு சொல்றீங்க, நான் இன்னொரு தகவலையும் சேர்த்து சொல்றேன். என்ன தகவல் சார்? அதான் இது. இப்ப ஹரிகே பிரசாத் இதை வந்துட்டு கோர்ட்ல சொன்ன விட அது சுப்பிரமணியன் சாமி, இல்லாட்டி சுப்பிரமணியன் சாமி இவிஎம் சொன்ன இந்த இது பேட்டி அப்படி சொல்லி போட்டு பாருங்க, கூகுள்ல இந்த பேட்டியே வரும், அவர் பேசுறதே வரும். அப்போனா இவிஎம்ல மால் ப்ராடக்ட் செய்ய முடியும்ன்றீங்களா? முடியாத எப்படி நடந்துச்சு சார்? அப்பனா ஒரு கட்சிக்கு சார்ந்து இதுவா? அப்பனா தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மேலயா இல்ல ஆளுகின்ற அரசின் மேலே உங்களுக்கு டவுட் இருக்கு? இது முதல்ல இந்த கேஸ் யார் போட்டது? என்ன சார்? ஏவிஎம் தொடர்பா இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் யார் போட்டது? ஏ சார், இதே பாஜக தான் போட்டு சார். யாரு? அத்வானி போட்டார் சார். அத்வானி கூட போட்ட இன்னொருத்தர் யாரு? ஜிவிஎல் நரசிம்மன். ஆமா சார், அவங்க 2 பேரும் போட்டாங்க சார். அந்த ஜிவிஎல் நரசிம்மன் அவர் எழுதின ஒரு புத்தகத்தை பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். அந்த புத்தகத்துல இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்றது ப்ரோக்ராம் பண்ணியே எப்படியெல்லாம் இதை வந்துட்டு மாத்தலாம் அதனுடைய முடிவை அப்படின்றத தெளிவா விளக்கி அவர் ஒரு புத்தகம் போட்டு அந்த புத்தகத்தையே வெளியிட்டு பேசுறவர் எல்கே அத்வானி. ஆனா இது தொடர்பான வழக்கை போட்டது சுப்பிரமணியம் சாமி ரொம்ப முன்னாடியே டெல்லி உயர் நீதிமன்றத்துல. அப்புறம் தான் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து கேஸ் போடுறாரு. எனவே இதுல யாரும் வந்துட்டு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, இந்த மெஷின் என்ன அப்படின்ற கேள்வி வந்துட்டு புதுசா கேட்கவே தேவையில்லை. இப்படி எல்லாம் இதுல பாசிபிலிட்டி இருக்குன்றதுனால தான் விவிபேடை கொண்டு வராங்க. சரி சார், இது வைக்க நீங்க வந்து ஆளும் மத்திய பாஜக அரசு இப்படிலாம் செட் பண்ணி செய்யுதுன்னு சொல்றீங்க. அதாவது 2019 303 தொகுதி பாஜக வின் பண்ணும்ட்டு அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அப்படி இருக்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அப்படி இருங்க சார் 2014 அப்ப வந்து மத்தியில் ஆளும் அரசு காங்கிரஸ். அப்படி இருக்கிறப்ப பாஜக 283 தொகுதி வின் பண்ணது எப்படி சார்? அப்பயே அவங்க பாஜகவும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒன்னா சேர்ந்துருச்சா? இல்ல அதான் நீங்க ரொம்பலாம் நீங்க யோசிக்க வேணாம். இந்த நாட்டினுடைய அரசியலை நீங்க டீப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஏன் மோடி கொண்டு வரப்படுகின்றார் என்ற ஆழமான கேள்வி அது. ஏன் மோடி பாஜக அரசை கொண்டு வரப்படுகிறது அப்படின்றது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கேள்வி. அப்ப பாஜக முதல்ல தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருந்ததா அப்படின்றது இன்னொரு கேள்வி. அதெல்லாம் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். நான் கேட்கறது என்ன அப்படின்னா, இதை செட் பண்ணியிருக்குதா அதுவா இதுவா தேர்தல் ஆணையம் ஹேண்ட் இன் க்ளவ் வித் கவர்மெண்ட் அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்கறது என்னன்னா, ஒரு வாக்காளரா நீங்க குட்டிக்கண்ணன், ஒரு வாக்காளரா நானு, ஒரு வாக்காளரா இந்த பசங்க, நாங்க போடுற ஓட்டு இன்னாருக்கு தான் போய் சேர்றதுன்றதுக்கு அத்தாட்சி என்ன? அதான் விவிபேட் வச்சிருக்காங்களே. அந்த விவிபேட் என்னன்னுமா கூடாதா? இவ்வளவுதான் நீ கன்டென்ஷனே. அதுக்கு பதிலா நீங்க வாக்குப்பதிக்கே போயிடலாமே. நீங்க மொத்தமே இதுன்ட்டு
அதுக்கு தானே ரேண்டமா என்ன சொல்றாங்க? அது வேணாம்னு சொல்றீங்களா? நீங்க வேணாம்னு சொல்லுங்க. நாங்க இந்த நாட்டுல பயன்படுத்தக்கூடிய இந்த இவிஎம் மிஷினுடைய சிப்பை உருவாக்கக்கூடிய, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய, இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமை பர்ன் பண்ணக்கூடிய அமெரிக்காவிலையும் ஜப்பான்லையும் ஏன் இவிஎம் பயன்படுத்தப்படல? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் அவங்க பயன்படுத்தலாமே? ஏன் அவங்க பயன்படுத்தல? ஏன் அவங்க சீட்டை வச்சுக்கிட்டு கேமரால இருந்து அந்த பதிவை ரெக்கார்டு பண்ணி அவங்க ஏன் என்றாங்க? அது சொல்லுங்க முதல்ல. நீங்க உங்களுடைய இஷ்டமா இருக்கலாம், சீட்டுக்கு போவானா? இதுக்கு இப்ப இதே சீட்டுக்கு தான் சண்டிகர்ல நடந்த மேயர் அது நடந்தது கரெக்டா பாத்தீங்களா? அப்படி இருக்கிறப்ப இவிஎம் மிஷின் தானே கரெக்டா இருக்கும். இல்லையே, இல்ல ஓட்டு போட்டப்ப அவரை இது பண்றப்ப அதே கேமரா இருக்கிறப்ப இல்ல கேமரா மாட்டிக்கிட்டார்ல அவரு. ஆமாங்க சார். அப்பனா அப்ப வாக்கு சீட்டு முறை சரியில்லைன்னு அர்த்தம் தானே? மாட்டிக்கிட்டான், கேமரா தொட்டு மாட்டிக்கிட்டான். ஆமா சார். கேமரா வச்சு இதை பண்ணானா நீங்க சொன்னீங்களா நடுவுல ஒரு குற்றச்சாட்டு, வாக்குச்சாவடியை கைப்பற்றி கள்ள ஓட்டு போடலான்னு சொன்னீங்களா? ஆமா சார். மாட்டிடுவோம்ல அதுல. இப்ப முக்கால்வாசி திருட எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? கேமரா வச்சு தானே கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? கேமரா வச்சு தானே கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா சார். அதே மாதிரி வாக்குச்சீட்டுல இப்ப போடும் போது கேமராவும் இருந்தது அப்படின்னோம்னா இதுல களவாணித்தனம் பண்ண முடியாது. வேற இதுல என்ன நடக்குதுன்னே உள்ள தெரியும். ப்ரோகிராம் பண்ணி சரி. இதுல இப்ப 10 லட்சம் பூத்துக்கு மேல இருக்கு சார். 10 லட்சம் நாடு முழுவதும். அப்பனா 10 லட்சம் கேமரா வைக்க சொல்றீங்களா? ஏன் வைக்க கூடாதா? வைக்க முடியாதா? வைக்க கூடாதா? எது சொல்றீங்க? இப்ப இந்த தெரு இருக்கு, 4-5 தெருக்கு வந்துட்டு இங்க ஒரே ஒரு பூத்து தான் இருக்கு. அந்த பூத்துல நீங்க வைக்க போற கேமரா ஒன்னே ஒண்ணுதான். ஆனா இந்த தெருக்கள்ல எவ்வளவு கேமரா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த தெருக்கள்ல மட்டும், இந்த ஒரு தெருல மட்டும் 30-35 கேமரா இருக்கு. சிசிடிவிஸ் வந்துட்டு இங்க 30-35 இருக்கு ஒரு தெருல. நீங்க 4 தெருவனுடைய வாக்காளர்கள் வந்துட்டு வாக்களிக்க போற ஒரு வாக்குச்சாவடியில ஒரு கேமரா வச்சு போக்கஸ் பண்றது இம்பாசிபிள் நீங்க சொல்றீங்க. அப்படி தேர்தல் ஆணையம் சொல்லலையே. தேர்தல் ஆணையம் அப்படிலாம் சொல்லல. தேர்தல் ஆணையம் எதுக்கு தயாரா இருக்கு? அதற்கான படத்தை ஒதுக்கீடு செய்வதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. சார் இப்ப நீங்க சொல்றீங்க இவிஎம் மிஷின் இல்ல போனா பாஜக 20 தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. எப்படி சார் சொல்றீங்க? இல்ல 2014ல 283 ஜெயிச்சிருக்காங்க. 2019 பார்லிமெண்ட் தேர்தல 303 ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்காங்க. இவிஎம் மிஷின் தானே ஜெயிச்சிருக்கு. நீங்க இவிஎம் மிஷின்ல பதிவான வாக்குப்பதிவு தானே அந்த இது காட்டிச்சு. அதெல்லாம் சரிதான். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையர் இவிஎம் பத்தி கேள்வி கேட்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் அட்டவணை வெளியிடுறாரு, முதல் கேள்வி இவிஎம் தொடர்பானதுதான். அதுக்கு அவர் என்ன சொன்னார் பதில்? யாரெல்லாம் இதை எதிர்க்கிறாங்களோ அவங்களையே அது எடுத்தாந்து மறுபடியும் பதவியில உட்கார வச்சிருக்கீங்க. அது நீங்க என்ன சொல்றீங்க? மக்கள் ஓட்டு போட்டுதானே அதுல பதிவு வச்சிருக்கீங்க. இவர் சொல்றது என்னன்னா, யார் இதை எதிர்த்தாங்களோ அவங்களே இதை எடுத்தாந்து ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்க. சரி சார், நீங்க இந்த மிஷின்ல எப்படி கோல்மால் செய்ய முடியும்ட்டு ஆதாரப்பூர்வமா சொல்றீங்க? அதான் ரொம்ப நல்ல கேள்வி. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு எலக்டோரல் டெமோக்ரஸி சிட்டிசன் எழுதிக்க வேண்டாம், சிட்டிசன்ஸ் கமிஷன் ஃபார் எலெக்ஷன்ஸ், உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய நிபுணத்துவம் வாய்ந்த 10 எலக்ட்ரானிக் என்ஜினியர்ஸ் இதுல எப்படியெல்லாம் வந்துட்டு இதை மாத்தி அமைக்கலாம் அப்படின்றத வந்துட்டு தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்துக்கணும். அப்பனா இனி நீங்க சொல்ற பிரகாரம் வர இனி இந்தியாவை பாஜக தவிர வேறு எந்த கட்சியும் ஆளாதுன்றீங்களா? இந்த எலெக்ஷன் கமிஷன் கூட இவிஎம் மிஷின் கூட சேர்ந்து கூட்டு களவாணி செய்யறது அப்படின்ட்டு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க பாருங்க. இந்த கேள்வி மத்திய அரசுல இருங்க. இந்த கேள்விக்கான பதில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி இல்லாட்டி 5ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்துட்ட உடனே என்கிட்ட வாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படின்றதையும் நான் சொல்றேன். அதுல இந்த 2024 தேர்தல் கூட நீங்க கூட ஏற்கனவே ஒரு கோல் செட் பண்ணிட்டாங்கன்ட்டு நீங்க சொல்றீங்களே, எந்த ஆதாரத்துல சொல்றீங்க? இல்ல அவர் சொல்லியிருக்காரு. அவர் எப்படிங்க சொல்லலாம்? அவர் எப்படிங்க சொல்லலாம்? யார் சார்? ஒரு கட்சி தலைவர், ஒரு கட்சி இது வருங்கால பிரதமர், அவர் நாங்க ஒரு எய்ம் இருக்கும்ல. நாங்க ஜெயிப்போம்னு சொல்லலாம். 370 என் கூட்டணியோட 400, நாங்க 370 என் கூட்டணியோட 400 அப்படின்ட்டு 2 மாசம் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன அடிப்படையில் அவர் பேசுறாரு சொல்லுங்க? அப்படின்னா ஏதோ ஒரு கோல்மால் செய்ய போறாங்கன்றீங்க. ஆமாம்.
அதான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டோம். அப்புறம் உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்குது? இப்படிதான் நடக்க போகுதுன்றீங்க. ஆமா, அப்படிதான் நடக்கும் சார். நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இவிஎம் இஸ் சசப்டிபிள், ஐயத்திற்குரியது. இதை வைத்துக் கொண்டு நேர்மையான, நேர்த்தியான, சுதந்திரமான தேர்தலை நடத்த முடியவே முடியாது. இனி பாசிபிலிட்டே இல்ல. இனி வருங்காலம் முழுவதும் பாஜக தான் இந்தியாவை ஆள போகுதுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? நம்ம மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைங்க. இந்த வழியில தான் நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னோம்னா அதற்கு அவங்க பதிலடி கொடுக்கறது ஒன்று இருக்கும்ல. இப்ப இதோட விட்டுருவோமா? இப்ப இந்த முறை ஜெயிச்சிருச்சுங்க, உங்களுடைய பேச்சுக்கு சொல்றேன், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசைக்கு நாங்க ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, விட்டுருவாங்களா மக்கள்? எதுக்குடா எப்படி இப்ப ஜெயிச்சாங்க, எதுவுமே படாது எப்படி ஒரு ஜெயிச்சாரு அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க மக்கள். சார், நீங்க சொல்ற மாதிரி அப்படி நடந்திருந்தா கர்நாடக இதுல ஆளுங்கட்சியா இருந்த பாஜக அங்க தோக்கு சார். இமாச்சல பிரதேச சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த பாஜக தோக்கு சார். அது எப்படி சார்? அவங்க செட் பண்ணலையா அந்த மிஷன்? அது நேர்மையாக நடந்த தேர்தல்ன்றீங்களா? அதுக்கு என்ன அப்படின்னா நீங்க நிறைய விவரங்களை படிக்கணும். அதனால தான் அந்த புத்தகத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல இல்லாட்டி நீங்க ஒரு ஐடி என்ஜினியரை பார்த்து இப்படி எல்லாம் இவர் சொல்றாரு, இதெல்லாம் பாசிபிளா, ஒரு இவிஎம்ல இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு அவரோட உரையாடல் நடத்துங்க. நீங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் படிச்சிருக்கிறேன், எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்திருக்கிறேன், எனக்கு அதனால இது தெரியும். அதனால நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு வழி இருக்குது. ஒண்ணு, நீங்க இதெல்லாம் படிங்க, இல்ல ஒரு ஐடி ஆளோட நீங்க பேசுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அதையும் பதிவு பண்ணுங்க. வேற யாரும் பேச வேணாம். நீங்களே உட்காந்து இவர் சொல்றதுதான் தப்பு அப்படின்னு நீங்க பேசலாம். நீங்களே பேசி பதிவு பண்ணி ஏத்தலாம் சார். இப்ப ஒருத்தருக்கு இப்ப ஏதோ ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா அது பாஜக போயிடுதுன்னு சொல்றீங்க. அது எப்படி சார்? போய் இருக்கிறதுனால சொல்றேன் நானு. போய் இருக்குது, டெஸ்ட் பேலட் பண்றாங்கல்ல. ஆமா, டெஸ்ட் பேலட் பண்ண போது இதெல்லாம் பல இடங்கள்ல நிரூபணமாவே ஆகியிருக்க. எதுவுமே தெரியாது எப்படின்னு நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்களா? நீங்க தானே இவிஎம்ஏ வேணாம்னு சொல்றீங்க, வாக்கு சீட்டுக்கு வாங்கன்றீங்க. இந்த நாட்டுல ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க கேஸ் போட்டது நான் இல்லைங்க, நான் ரெடியா இருக்கிறேங்க கேஸ் போடுறதுக்கு, எனக்கு அந்த அளவுக்கு வலிமை இல்லைங்க. கேஸ் போட்டிருக்கிறாங்க, நீதிமன்றத்துல வழக்கு இருக்குங்க. நீதிமன்றம் யாரும் எப்படி சொல்றீங்க நீதிமன்றம் கேட்கல. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா யாரையாவது நம்பி ஆகணுமே. சரி சார், நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, மார்ச் மாசம்தான் மோடி பாஜக 370 அதன் கூட்டணி 30 செட்டு 400 வின் பண்ணுவோன்ட்டு மார்ச் மாதம். ஆனா இதுக்கு முன்னையே ஒருத்தருக்கு தெரிஞ்சு திரும்ப கிட்ட சொல்லியிருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க சார். உண்மைதானே? அது என்ன மாதிரி குற்றச்சாட்டு சார்? அதுதான் நீங்க இங்க போயிட்டு நாடாளுமன்றத்துல நீங்க எதையும் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வேஸ்ட். அவங்க ஏற்கனவே செட் பண்ணிட்டாங்க, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்றத பாருங்கன்னு சொல்லி ஒரு பத்திரிகை சொல்லியிருக்காங்க. அதை வச்சுதான் நாங்க இங்க போராட்டம்லாம் பண்ணோம் சார். இன்னொன்னு சார், இப்ப பேலட் வாக்குப்பதிவு சீட்ல இப்ப நிறைய பேரு காணாம போயிருக்கு. இதுல கள்ள ஓட்டு போட்டுட்டு இருந்த திமுக இப்ப வாக்காளர் யாருக்கு எந்த கட்சிக்கு போட போறான்ட்டு அவங்களுடைய பேரை நீக்குதா? அப்படி ஒரு இது எடுத்துக்கலாமா? உங்க இஷ்டமா? அது இல்ல அப்படி திமுகன்றீங்களே, உங்க இஷ்டமா? அது திமுக தேர்தல் நடத்துச்சா? தேர்தல் ஆணையமா திமுகவா? தேர்தல் ஆணையம். அப்புறம் என்னத்துக்கு திமுக? இல்ல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்ப ஒரு குற்றச்சாட்டு வருது. குற்றச்சாட்டு சொல்றேன் கேட்டுங்க. போன தேர்தல்ல 12,70,00,000 வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டார்கள். அது இல்ல, ஆல் இந்தியா லெவல்ல நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல 4 கோடி பேர் முஸ்லிம்ஸ், 3 கோடி பேர் பட்டியல் இனத்தான். இன்னும் மற்றவங்க அங்கங்க பாக்கெட்டா. உதாரணத்துக்கு நம்ம கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 48,000 வாக்காளர்கள் ஒரு சில கிராமங்கள் இருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? யாரும் ரிமூவ் பண்ணது இல்ல. அப்பனா இவிஎம் தேர்தல் கமிஷன் கூட பாஜக சேர்ந்து கூட்டு களவாணி செய்யுதுன்றீங்களா? 100% இதெல்லாம் நீங்க எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லி முடிச்சிட்டேன் எல்லா தொலைக்காட்சியிலையும். இப்போ ஒரு தடவை பதிவு பண்ணீங்க. ஆமாம், இதனால் தான் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். இதனால் தான் விவிபேட்டினுடைய சீட்டுகளை எண்ண மறுக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்கள் லேம் எக்ஸ்கியூசஸ் எல்லாம் நீதிமன்றத்தில் சொல்கிறார்கள். அப்பனா ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படும் வாக்கு எண்ணிக்கையில் மோடி சொன்ன மாதிரி 400 இடங்கள் பாஜக வந்துரும்ன்றீங்களா? கூட்டணியோட சேர்த்து பொறுத்திருந்து பாருங்க.
பொறுத்திருந்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பாருங்கள், மோடி சொன்னது நடக்குதா இல்ல என்ன இந்த நாட்டில் நடக்குதுன்றது பொறுத்திருந்து பாருங்கள். சரி சார், என்ன நடக்குதுன்ட்டு திருப்பி உங்களை வந்து சந்திக்கிறேன் சார். சார், ஜெம் டிவிக்காக உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார்.